ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள் எழுதிய புத்தகம் ஒன்று படித்தேன். குற்றம் குற்றமே. இந்த புத்தகத்தோட கதை என்னென்னா வந்து ஒரு மிகப்பெரிய அண்டர் கிரவுண்ட் டான் இருக்கான். அவன் வயது மூப்பு காரணமாக தான் செஞ்ச தவறுகள்லாம் அவன் வந்து இதை சரி செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு ஆட்கள் வேலைக்கு வந்து இது சொல்லி அவங்க வேலைக்கு சேர்க்குறதில்ல, வேலைக்கு ஆட்கள் தேடும்போது வந்து தனஞ்சயங்கிற ஒரு பையன் 28 29 வயசு இருக்கிற ஒரு இளைஞன் வந்து வேலைக்கு சேர்றான். அங்கே வந்து இன்டர்வியூ எடுக்கிற அவங்க வந்து அவன் அந்த அண்டர்கிரவுண்ட் டானோட பொண்ணு தான் வந்து அதை இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அவங்க கார்த்திகா அவங்களோட பெயர். அவங்க வந்து இன்டர்வியூ எடுக்கும்போது இந்த மாதிரி நாங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் நிறையா கொடுப்போம், இதை தான் நீங்கள் செய்யணும், உங்களுக்கு வந்து மாத சம்பளம் வந்து 4,00,000, ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு கார் கொடுத்துருவோம்னு சொன்னோன்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவனுக்கு இருக்கிற வறுமைக்கு வந்து இப்படி ஒரு வேலை கிடைக்குமான்னு அவன் யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ வந்து சரி நான் செய்கிறேன், என்ன செய்யணும்னு கேட்கும்போது நாங்கள் வந்து ஒரு கோடி ரூபாய் உங்களுக்கு வந்து பணம் தருவோம், இதை கொண்டு போய் நீங்கள் திருப்பதி உண்டியலில் போடணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் புரியலையே, ஏன் 1,00,00,000 ரூபா நீங்கள் கொண்டு போய் போடலாமேங்கிறப்ப என்னால் எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா நான் வெளியவே போக முடியாது, அந்த மாதிரி எனக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு அந்த கார்த்திகாங்கிற பெண் சொல்லும்போது சரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ கார்த்திகா வந்து அவங்க சொல்லுவாங்க, இதை கொண்டு போய் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வேலைக்கு சேர்ந்தவொடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், 4,00,000 ரூபா நாங்கள் சம்பளம் தரோன்னு சொன்னோம், ஆனால் இதை விட அதிகமாக சேர்த்து என்னோடய எதிரி உங்களை வேலைக்கு கூப்பிடலாம், இல்லை இந்த 1,00,00,000 எடுத்துகிட்டு கூட நீங்கள் ஓடுங்கன்னு கூட அவன் சொல்லலாம், கொலை மிரட்டல் வரும், கொலை செய்யக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த வேலையோட கஷ்டத்தை சொல்லும்போது தனஞ்சயன் ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து ஒரு கெட்டவன் திருந்துறதுக்கு திருந்தி தான் நல்லது செய்த தவறுகளெல்லாம் சரி செய்யணும்னு யோசிக்கும்போது சரி அதுக்கு நான் உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கேன், எனக்கு இதை விட்டால் ஒரு நல்ல வேலை கிடைக்காது என் குடும்பத்துக்கும், ஏன்னா இவனுக்கு வந்து 2 தங்கச்சி, ஒரு அக்கா, 30 வயசில் ஒரு அக்கா இருப்பாங்க, அவங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணுங்கிறதால சரி அதை நான் வந்து செய்கிறேன் நான் சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து தனஞ்சயனுக்கு என்ன ஆச்சு, தனஞ்சயன் என்ன பண்ணால் இதெல்லாம் செஞ்சு முடித்தானா, இந்த விவேக் இவர் தான் வில்லன், மெயின் வில்லன் விவேக், இந்த விவேக்கும் இவனை என்ன பண்ணனாங்கிறது தான் இந்த படத்தோட இந்த புத்தகத்தோட கதையாக இருக்கும். ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்கு ஏற்ற ஒரு கதை தான் இது. இதை நான் படிக்கும்போது விஷால் சார் தான் அடிக்கடி மைண்டில் வந்துட்டு போயிட்டு இருந்தார். ஸோ அது மாதிரி வந்து இந்த புத்தகம் இருக்கும். இந்திரா சௌந்தரராஜன் புத்தகத்திலே நான் படித்ததில் கொஞ்சம் சுமாரான புத்தகம்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு புத்தகங்கள்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும், நான் படிச்சிருக்கேன். இது கொஞ்சம் அவர் புத்தகத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நிறையா இருக்கும், இதில் கொஞ்சம் கம்மி தான், ப்ரெடிக்டபுளாக இருந்துச்சு, இருந்தாலும் பிகினர்ஸ் வாசிக்கலாம், அப்படி தான் இருக்குது.